ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி ஸ்டீம்டு காஃபி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வீட்லேயே கேக் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். பட் அவன் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவன் யூஸ் பண்ணாமல், மைதா யூஸ் பண்ணாமல், பட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு காஃபி கேக் ரொம்ப ஈஸியாக இட்லி பாத்திரத்திலே பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 2, கோதுமை மாவு 1/4 கப், சர்க்கரை 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 டீஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், ஹாட் வாட்டர் சூடான தண்ணீர் 1 டேபிள் ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா பீட்டர் வச்சு நான் இன்றைக்கி பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு நீங்கள் ஹை ஸ்பீடில் இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ பீட்டரில் அடிக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பிக்கும். அப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை சேர்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணும்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ் எடுத்துக்கும். அப்போ இப்போ இருக்கிற குவான்டிட்டியை விட 3 times குவான்டிட்டி அதிகமாக வரும். அது இல்லாமல் பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உளுந்து மாவு மாதிரி இருக்கும். நம்ம உளுந்து மாவு எடுத்து போட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டிங் கோலம் போடுற மாதிரி இந்த ஸ்டேஜில் வரும். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் பீட் பண்ணுறத. அதுக்கிடையில் சுடுதண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுடுதண்ணியை இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் கலந்து நம்ம காஃபி மிக்ஸர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கூட மாவும் பேக்கிங் பவுடரும் போட்டு சேர்ந்து கலந்து சளிச்சுக்கலாம். உங்களுக்கு இதிலேயே சலிக்க வராது அப்படின்னா தனியாக சளிச்சிட்டு கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விஸ்க் வச்சு நல்லா ஒரே டைரெக்ஷனில் கலந்துக்கணும். மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது. அப்போ உள்ளே இருக்கிற ஏர்லாம் போயிட்டு நமக்கு கேக் ஹார்டாயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸையும் கலந்துக்கலாம். காஃபி மிக்ஸையும் சேர்த்ததுக்கப்புறமா விஸ்கால் நம்ம மறுபடியும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கிறோம். ரொம்ப நேரமும் கலந்துட்டுருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த புசுன்னு அந்த ஃப்ளஃபியாக இருக்கிற தன்மை போயிடும். இப்போ ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கிறோம். எந்த மாதிரி பாத்திரமாகவும் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள ஏர்லாம் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பிளேட் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். நான் நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி வச்சோன்னா குழியாக இருக்கும். மேலே நடுவில் பிடிக்கிற கம்பி இருக்குங்கிறதுனால நான் திருப்பி போட்டுட்டு அது மேலே இந்த கேக் பேட்டரை வச்சு அதையும் மூடிடுறோம். நீங்கள் தட்டு வச்சு மூடலாம், இல்லை ஃபாயில் பேப்பர் இருந்தால் கூட மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 25 to 30 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டு எடுக்கணும். ஸோ எனக்கு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். மேலே தண்ணி இருக்கும், அதெல்லாம் உள்ளே போயிடாத மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பிளேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் டூத்பிக்கோ இல்லை கத்தியோ வச்சு உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா அதில் மாவு எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒட்டவே இல்லை. இப்போ கேக் வெந்துருச்சு. இப்போ இட்லி பாத்திரத்துலேருந்து அதை மாற்றி வச்சுட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு தலைகளாக கவுத்தி தட்டினீங்கன்னா கேக்கு தனியாக வந்துடும். ஸோ சூப்பராக ஸ்டீம்டு காஃபி கேக் ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் அதே பொசிஷனுக்கு வந்ததுன்னா கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்கள் எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணாலும் இதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா கேக் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் வித்தவுட் அவன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த கேக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.